என்னாகமம் 1ஆம் அதிகாரம். கோத்திரத் தலைவரை பொருத்துக. ரூபன் கோத்திரம் எலிசூர். சிமியோன் கோத்திரம் செலுமியேல். யூதா கோத்திரம் நகசோன். இசக்கார் கோத்திரம் நெதனெயேல். செபுலோன் கோத்திரம் எலியாப். எப்ராயிம் கோத்திரம் எலிஷாமா. மனாசே கோத்திரம் கமாலியேல். பென்யமீன் கோத்திரம் அபிதான். தான் கோத்திரம் அபியேசேர். ஆசேர் கோத்திரம் பாகியேல். காத் கோத்திரம் எலியாசாப். நப்தலி கோத்திரம் அகீரா. எப்பிராயிம் யாருடைய குமாரன்? யோசேப்பு. மோசே இஸ்ரவேல் புத்திரரை எங்கு வைத்து எண்ணினான்? சீனாய் வனாந்தரத்தில். பொருத்துக. ரூபன் கோத்திரம் 46,500 பேர். சிமியோன் கோத்திரம் 59,300 பேர். காத் கோத்திரம் 45,650 பேர். யூதா கோத்திரம் 74,600 பேர். இசக்கார் கோத்திரம் 54,400 பேர். செபுலோன் கோத்திரம் 57,400 பேர். எப்ராயிம் கோத்திரம் 40,500 பேர். மனாசே கோத்திரம் 30,200 பேர். பென்யமீன் கோத்திரம் 35,400 பேர். கான் கோத்திரம் 61,700 பேர். ஆசேர் கோத்திரம் 41,500 பேர். நப்தலி கோத்திரம் 53,400 பேர். இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாக எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 6,03,550 பேர். யார் எண்ணப்படவில்லை? லேவியர் எண்ணப்படவில்லை. லேவியர் எதை சுமக்க வேண்டும்? வாசஸ்தலத்தையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் சுமக்க வேண்டும். யார் எதன் சமீபத்தில் வந்தால் கொலை செய்யப்படுவான்? அந்நியன் வாசஸ்தலம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் கூடாரம் போடக்கடவர்கள். பாளையத்தோடும் சேனையின் கொடியோடும். இஸ்ரவேல் புத்திரரின் மேல் கடும் கோபம் வராதபடிக்கு லேவியர் செய்ய வேண்டியது என்ன? லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கி சாட்சியின் வாசஸ்தலத்தை காவல் காக்க வேண்டும்.